வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீன ராசிக்கான பிரத்யேக ராசி பலனை நாம தினமும் பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்போதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 2/3/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:28. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:13 வரை சதுர்த்தசி, பின்பு இரவு 11:55 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் குரு, சந்திரன், புதன் மற்றும் சூரியன். நமது மீனராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றதுங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் குரு, சந்திரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகவும் உங்களுக்கு காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இத்தகைய கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நமது மீனராசி அன்பர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயங்களையும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணெய் போன்றவற்றையும் நாம் இந்த வீடியோவின் இடையில் கூற இருக்கிறோம். எனவே நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, அப்போதான் அது நீங்க தெரிஞ்சுக்க முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு டிராவல் மூலமா நல்ல பலன் கிடைக்குங்க. உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் கலர் மற்றும் கிரே கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர் நீங்கள் இன்றைய தினம் யூஸ் பண்ணலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. உங்களது நண்பர்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு தக்க நேரத்தில் உதவி செஞ்சு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நாள்னு நான் சொல்லுவேங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது உடம்புக்கு எது ஒத்துக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த உணவுகளை இன்றைய தினம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நல நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் பேச்சு திறமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் பேச்சு திறமை மூலமாக இன்னைக்கு அனைத்து காரியங்களிலும் சாதிக்க முடியுங்க. இன்னைக்கு பக்குவமான ஒரு நல்ல பேச்சு திறமை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக குறிப்பாக இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க சிறப்பான ஒரு நல்ல சாதனை புரிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக அதனால மன மகிழ்ச்சியில் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு மிகவும் ஒரு காந்த சக்தி போன்ற ஒரு ஈர்ப்பு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு மற்றவர்கள் இதயத்தை கவரக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கிறதுனால உங்களது மனம் கவர்ந்த காதலரையும் நீங்கள் கவர்வீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தினமாக உங்களது காதல் வாழ்க்கை அமையுங்க. இன்னைக்கு நீங்கள் விளையாட்டு விளையாடலாம். உங்களது மனதுக்கு பிடித்த விளையாட்டை விளையாடுறதுனால உங்கள் ஹெல்த்துமே கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களிடம் அன்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் உங்களுடன் பழகுவவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு காந்த சக்தி போல இருப்பீங்க. மற்றவங்க இதயத்தை கவர்றதுனால இன்னைக்கு நீங்க மற்றவர்களிடம் ஒரு இனிமையான ஒரு நல்ல மகிழ்ச்சியான உரையாடல்களை பேசி மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மூடே இல்லைனாலும் உங்களை வெளியே கூட்டிட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு சற்று கோபம் ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் இன்றைய தினம் அதை சமாளித்து சிறப்பான நல்ல ஒரு இனிமையான குடும்ப வாழ்க்கையை பெற இப்பொழுது யோகமான தினமாக அமைப்பதுங்க. நண்பர்களே, நமது மீனராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான புதிய விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளலாங்க.
எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்த்த முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க எஃபர்ட் வீணா போகாதுங்க. நல்ல ஒரு புதிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளுங்க. உங்களது காரியங்கள்ல வெற்றிகளை நீங்க பெற முடியுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து ரிசல்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமா இருங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்குங்க. உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால, உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்ட காரியங்கள இழுபறியா ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள இப்ப நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா மன நிம்மதி ஏற்படும். மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிறந்த தினமா அமையப்பெறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான தினம்னு சொல்லலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் மருத்துவம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு கிடைக்குங்க. மேலும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரித்து காணப்படுகிறதுனால இன்னைக்கு சயின்டிஸ்ட் போன்றவங்களுக்கும் இன்றைய தினம் புதிய சிந்தனைகள் மூலமாக அனைத்து வயதினருக்கும் சிறந்த ஒரு மனதில் புதிய சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா கண்டிப்பா அமைய பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இனிய நாள்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்துறதன் மூலமா நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்றத நாங்கள் அறிஞ்சுக்க ஆவலாக தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கண்டிப்பா நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.